ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காமன் மேன்ஸோடைய 7வது நாள். நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களா இருந்தா 6 வீடியோ பார்த்துட்டு 7வதுவா இதை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இது காமன் மேன் ஷோ அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா சண்டை இழுக்கிற ஷோ, இல்ல கொளுத்தி போடுற ஷோ, இல்ல அடிச்சு மல்லு கட்டி உருள்ற ஷோ அப்படின்னு கூட வைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உள்ள போய் தான் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் என்னமோ இருந்தாங்க. அவங்க 29 பேத்தையும் இறக்கையில அவங்க கிட்ட சொன்னாங்க, உங்கள்ல இருந்து ஒரு 10 பேர்த்த தான் நாங்க எடுக்க போறோம், மிச்ச பேர்த்த டெலீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து விட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டரும் ஒரு பேப்பரும் ஒரு பேடும் கொடுத்து எழுதுங்க, ஆனா உங்களை பத்தி எழுதணும், ஆனா நீங்க எழுதிருக்கீங்கன்றது தெரியாத அளவுக்கு எழுதணும்னு சொன்னாங்க. சரின்னு அத்தனை பேரும் எழுதி அந்த லெட்டரையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. அதை ஜட்ஜஸ் டீம் போயிட்டு ஜட்ஜஸ் படிக்கிறாங்க. படிக்கையில ஒரு ரவுண்ட் மாதிரி போடுறாங்க. அந்த ரவுண்ட்ல நீங்க நில்லுங்க, நாங்க சொல்லுவோம், இந்த ஒரு ஆளுக்கு இந்த 28 பேரும் கேள்வி கேட்பாங்க, அவங்கள கேட்க விடாம பண்றதுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதையுமே செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை அவங்க திட்ட, அவங்கள இவங்க திட்ட, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விடாம பண்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, முனியமாக்கா அப்படின்ற ஒரு நபரை எல்லாத்துக்கும் பிடிச்சி எல்லாருமே முனியமாக்கா வருவாங்க, இந்த ரியாலிட்டி ஷோல முனியம்மாக்கா உள்ள இறக்குனா ஷோ நல்லா இருக்கும், சூடு பிடிக்கும், அந்த அக்காவுக்கு சண்டை போடுறதாகட்டும், கோவப்படுறதாகட்டும், இயல்பா பேசுறதாகட்டும், அது எல்லாமே அந்த அக்காவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அந்த அக்கா வரணும் வரணும் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த அக்கா சேனலுக்குள்ள இறக்கியிருக்காங்க வீடியோவை. என்னைய கூப்பிட்டாங்க, நான் போனேன், என்ன கேட்டாங்களோ அதை பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு இப்ப நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். என் பேரன் பிறந்திருக்கான், அவனை நான் பார்க்காம போயிட்டேன், அதனால நான் என் பேரனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப இந்த அக்கா பிக் பாஸ்குள்ள போக மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனா திடீர்னு டிஆர்பி காண்டி இவங்களை புள்ள போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சொல்ல முடியாது கரெக்டா, ஏன்னா போன தடவை அவர் டிஆர்பி ஏற்றி விட்டார்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் அவங்க டிஆர்பி ஏற்றி விட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு இயல்பாவே ஆல்ரெடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கனால அந்த அக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க, வருவாங்களான்னு தெரியல. இப்பயுமே அந்த 10 பேர்த்த எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த 10 பேர்த்துல திரும்ப 5 பேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 29 பேர்த்துல 19 பேர்த்த எடுத்துட்டு சொல்லிட்டு 10 பேர்த்த இறக்கிருக்காங்க. அந்த 10 பேர்த்துக்குமே பச்சை கார்டு கொடுத்துருக்காங்க. இனி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு மண்ணா அடிக்க விட்டு மல்லு கட்டி உருண்டு அவங்களுக்குள்ள திரும்ப எடுக்க போறாங்க. ஏங்க நல்லா தெரியுதுங்க, இவங்க பண்றத பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆள் எடுத்துட்டாங்க. ஆனா சும்மா கண் துடைப்புக்கு தான் செய்யறாங்கன்றது தெரியுது. ஆனா நாங்க இத்தனை பேர் 50 பேர்த்தையும் நாங்க பார்த்துருக்கோம். இந்த இதுல 5 பேர்னாலும் உள்ள இறக்குறாங்களா இறக்கலையான்னு பார்க்கணுங்க, கண்டிப்பா பார்க்கணும். ஆனா மலையாள பிக் பாஸ், அந்த தெலுங்கு பிக் பாஸ்ல எல்லாம் பார்த்தா அவங்க டாஸ்க் மேல டாஸ்க் வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழ் பிக் பாஸ்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு ஜட்ஜு சைலண்ட் ஜட்ஜாவே உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுற மாதிரி தெரியல. அதுக்கு மேல இன்னொருத்தர், 3 பேருமே அந்த அளவுக்கு ஹெவியா பேசின மாதிரியே தெரியல. அதே மாதிரி என்ன கணக்கு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தெரியல, என்ன குவாலிஃபிகேஷன். நல்லா சவுண்டா பேசினவங்க எல்லாத்தையுமே இப்ப விலக்கி விட்டாங்க. ஆரஞ்சு கார்டை கொடுத்து உள்ள வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சவுண்டா பேசினவங்களையும் விலக்கி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த 50 பேர்த்துல 5 பேர் வர்றாங்களான்னு நானும் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க.